இப்போ பாருங்கள், மொத்தமாக இந்த தேரை வாரி விடுறதுக்கு வர்றாங்க நம்ம கனிமொழி மேடம். நீங்கள் நான் சொன்னேன்ல, அதாவது பேர் நம்ம ஊரில் கரெக்டாக வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆரம்பிக்கிறப்ப பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறப்ப இதில் கரெக்டாகவே வச்சுருக்காங்க. அந்த அம்மா நல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஏன்னா நான் பக்கத்தில் உட்காந்து பேசி வேறு வாட்டேன், ஏற்கனவே பல மேடையில் பேசியிருக்கேன். அதனால் இப்போ கனிமொழி மேடம் வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் சிறந்தது அப்படின்னதை நமக்கு வந்து அவருடைய அணியை வலுப்படுத்த வர்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க அணியை தொகுத்து வழங்குறதுக்கு திரு மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் மறுபடியும் இன்னொரு தடவை வரணும். அதுவும் வந்து ஜானகிராமன் அண்ணன் பேசினதுக்கப்புறம் நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் எல்லோரும் இருங்க. இல்லாட்டி நாங்கள் வாத பிரதிவாதங்களை கேட்டு தீர்ப்பை வந்து தவாலில் சொல்கிறேன், நான் அடுத்த மாதத்தில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட மாட்டேன். நான் தீர்ப்பை முடிச்சுட்டு தான் போகணும். அப்போ வந்து இப்போ வந்து தனது அணிக்கு வலு சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க நம்ம கனிமொழி மேடம். வாங்கம்மா. குருவாழ்க, குருவே சரணம், குருவே துணை. அதாவது காதல்னாலே என்னங்க, புதன் தானே. புதன்னா என்னன்னு சொல்லுவோம், ஏமாற்று வேலை. இங்கே எல்லாருமே வந்து ஏமாத்துறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் உண்மையாக வந்து உட்காரவில்லை. அதாவது சுக்கிரன் இருக்கிற இடத்துல புதன் வந்து நீசமாகறாரு, சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல புதன் நீசமாகறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்திசாலிகள் ஒருபோதும் காதலிக்க மாட்டார்கள். உண்மைங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருக்கவங்களையெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் பிடிக்காது, காதலிக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல புதனுக்கு நீசத்தை கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அவர் நம்ம பிரகாஷ் ஐயா நல்லா சொன்னார். அதாவது காதலிச்சவங்க வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். உண்மைதாங்க, அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பெற்றவர்களை சாகடித்து விடுகிறார்கள். உண்மைங்களா இல்லையா? பெற்றவர்களை சாகடிக்க விட்டுறாங்க. அதாவது நான் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி கூட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும், பொண்ணு வந்து காதலிக்குதுன்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம பத்திரிகையில் பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ அதை தான் நான் சொல்கிறேன், அதற்கு தான் நான் வரேன் நான். அப்போ காதலிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பெற்றோர்களோட அதாவது இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்கள் பார்க்கிறார்கள் ஒழிய, இவர்களை பெற்று வளர்த்தி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க பேரண்ட்ஸை வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் போகிறாங்க. அப்போ நிறைய, அதாவது யார் ஒருவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாய் தந்தையோட ஆசீர்வாதம் இல்லாமல் தொடங்கக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். ரொம்ப அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5, 8, 6 எல்லாம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அந்த தந்தைக்கு தன்னுடைய குழந்தையினால பெரிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அவமானங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அதாவது இவ்வளோ வருஷம் பெற்று வளர்த்தி அந்த குழந்தை வந்து தன்னோட பேச்சை கேட்காம ஊரை விட்டு ஓடி போய் வேற மதத்துலேயோ வேற இனத்துலேயோ திருமணம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையை அந்த பேரண்ட்ஸ் சந்திப்பாங்க. அப்போ காதல் திருமணத்தில் இவர்கள் மட்டும் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸை இவங்க வருத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் திருமணம்ங்கிறது சுகப்பிரசவம் மாதிரி அப்போதைக்கு வலிக்கும், ஆனால் லாங் லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஆனால் நம்ம லவ் மேரேஜ் வந்து என்ன மாதிரினா, அதாவது சிசேரியன் மாதிரி தான், அப்போதைக்கு நல்லா இருக்கும், ஆனால் வலி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நோட்ஸ் எடுக்கல, நீங்கள் எடுத்த வந்த பாயிண்ட்ஸை தான் எடுத்துருக்கோம். அப்புறம் புதன் அப்படின்னாலே என்ன, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கும் இல்லையா? அதாவது அதாவது எனக்கு தெரிஞ்சு புதன் வந்து அதிகமாக ரொம்ப ஆட்சி பலமோ உச்சத்தில் இருக்கிறவங்களோ பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 3 பேர் 4 பேரை காதலிக்கிற திறமை உங்களுக்கு இருக்குங்க. அது திறமைன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது தப்பு பண்றதுக்கு ஒரு திறமை வேணும்ல. அதாவது இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு இல்ல சொல்லிடுறேன்,
காலேஜ்லேருந்து ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு பஸ்ஸில் இருக்கிற பொண்ணை ஒரு பிக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுக்கு தாங்க வரும். இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்வார் பாத்தீங்களா, புதன்னா ஜோசியர் பூரா ஏமாத்துக்காரன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. அதாவது ஒரே நிமிஷம். புதன்கிற பேப்பர், ஆமா புதன்கிற பேப்பர், புதன்கிற எழுத்து என்னது, காதல் நாள், அரேஞ்ச் மேரேஜா சொல்றேன்ப்பா, இருங்கப்பா ஃபர்ஸ்ட் உங்களதெல்லாம் முடிச்சுட்டு தானே வர முடியும். அப்புறம் அதாவது பெற்றோர் பார்த்து திருமணத்தில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பாட்டு கூட பார்த்தீங்களா, வாராயோ தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ, இந்த இதெல்லாம் யாருக்கு இங்கே கிடைக்கும்? லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி அம்சமெல்லாம் கிடைக்குங்களா? கிடைக்காது. இல்லை, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. அப்ப காதல்ங்கிறதே பாத்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, அதாவது நிறைய இது நம்ம ஜோக்கெல்லாம் பார்த்துருப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னை அங்கே கூட்டிகிட்டு போவாருங்க, இங்கே கூட்டிகிட்டு போவாருங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, யாராவது தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரச்சாரத்துக்கு போவாங்களா, அந்த மாதிரி தாங்க காதல்ங்கிறது ஒரு இன்ஃப்ராச்சுவேஷன், ஒரு காமம். அந்த காமம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த லவ் நல்லா இருக்கும். இன்னைக்கு கோர்ட்டில் போய் விவாகரத்து ஆகிற கேஸ் நிறைய பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் தான் நிறைய விவாகரத்துக்கு நிற்குது. இவங்க அரேஞ்ச் திருமணம் விவாகரத்துக்கு நிக்குதுன்னு சொல்ல, அரேஞ்ச் திருமணத்துல கண்டிப்பா அம்மா அப்பாவோ சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் பார்த்து அவர்களுக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கண்டிப்பா வச்சிருவாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனைக்கு போகவே போகாது. ஆனா காதல் திருமணம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலாக தான் ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் பார்த்து திருமணம் வச்சு தரது வரதட்சணைங்கிற பேரில் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த காலத்தில் பெட்டி பணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்காக கொடுக்கறதுன்னு நினைக்கிறீங்க? அந்த பெட்டி பணம்ங்கிறது இவர்களுடைய வரவுக்காக கொடுக்கறது. இவர்கள் திருமணமாகி கல்யாணம் பண்ணி புதுக்குடித்தனம் போகிறாங்க, இவங்க செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டி பணம் வச்சு கொடுப்பாங்க. இவர்கள் எல்லா வசதிகளுமே பெற்றோர்கள் செஞ்சு தருவாங்க. அப்போ ஃபினான்ஷியலாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக போகும். ஆனா காதல் திருமணத்துல அப்படி கிடையாது. அவர்கள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னை நம்பி நான் இங்கே ஏமாந்தேன், என்ன நம்பி நான் உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன், என்ன நம்பி நீ ஏமாந்துட்ட அப்படிங்கிறப்ப பிரச்சனைகள் அதிகமாகி காதல் திருமணம் ஒரு முறிவை தான் தரும், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தரும். இவர்களால் அடுத்தவர்களுக்கு பெற்ற தந்தை முதற்கொண்டு கூட பிறந்த சகோதரி சொந்த பந்தம் அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ஏமாற்றத்தையும் ஒரு அசிங்கத்தையும் தருமே தவிர பெற்றோர் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே வாழ்வில் வெற்றியை தரும் என்பதை உறுதியிட்டு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கனிமொழி மேடம் கரெக்டாக சொன்னாங்க. எந்த ரூபத்திலையும் அரேஞ்சர் மேரேஜ் வாழ்க, காதல் திருமணம் ஒழிக அப்படின்ட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வேகமாக வேற கடைசி நேரத்தில் கியரை கொஞ்சம் மாற்றி போட்டு ஹை பிச்சில் போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல கனிமொழி அப்படின்னு, அந்த கனிக்கான அந்த வேகத்தையும் காமிக்கணும்ல, அதனால ஸ்பீடாக இருந்தாங்க. அவங்க சொன்னதுலேயே பிரமாதமானது புதன் ஏமாற்றுக்காரன். கரெக்டு தான். அப்போ ஜோசியர் ஊரே ஏமாற்றிக்கிட்டு திடுறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறான். அது சரியாக தான் இருக்கும் போல இருக்கு. அப்படி இல்லையா? சரி, ஏதோ அவங்க சொன்னதை வச்சு. அதே மாதிரி இன்னொரு வரைவிலக்கணம் ஒன்று தெளிவாக கொடுத்தாங்க. அதாவது அரேஞ்சு மேரேஜுங்கிறது சுகப்பிரசவம், லவ் மேரேஜுங்கிறது சிசேரியன். வலிக்காது வலிக்குமா? அப்படி இல்லை, இது ஜிப்பு மாதிரி 3 வாட்டி கூட திறந்து எடுத்துக்கலாம். அது உசுறு போய் உசுறு வந்துடும்ல பெற்று எடுக்கிறதுக்குள்ள. சுகப்பிரசவங்கிறது மறுபிறப்புன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தையும் சொன்னாங்க. ரெண்டாவது, அந்த அரேஞ்சு மேரேஜில் இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் பலவற்றை எடுத்து காமிச்சிருந்தாங்க. தலைப்போட்டி பிரயாணம் இருந்தது அவங்களுடைய பிரயாணம். வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகேன் அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருவோம் நம்ம.